முன்ன பின்ன அவங்க செயல்படுறது குற்றச்சாட்டு கிடையாது. அதுக்கு இங்க ஈக்குவல் பண்ணிருக்க வேண்டாம். அது மட்டும். மணிப்பூர் விவகாரம் குறித்து தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் சிந்தித்தும் புரிந்தும் பேச வேண்டும் என பாஜக நிர்வாகியும் நடிகருமான சரத்குமார் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்துள்ளார். என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் அரசியல் ரொம்ப ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சின்னு ஏற்கனவே நான் தெரிவிச்சிட்டேன். எல்லாருமே அரசியல் வரணும்னு நினைக்கிறேன். நான் ஏற்கனவே சென்ற கூட்டத்தில் சொல்லும் போது கூட அவர் மும்மொழி கொள்கை வேண்டாம்னு சொல்லியிருந்தாரு, நீட் வேண்டாம்னு சொல்லி அதுக்கெல்லாம் நான் பதில் சொல்லிட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ மணிப்பூர் பற்றி சொல்கிறார். மணிப்பூரில் மைத்தேயி அண்ட் குக்கின்னு ரெண்டு ஒன்று பள்ளத்தாக்கில் இருக்காங்க, ஃபாரஸ்ட் ஏரியாவில் இருக்காங்க. அங்கே மைத்தேயின்றவங்க கிட்டத்தட்ட 50% மேலே அந்த மக்கள் இருக்காங்க. அவங்க பள்ளத்தாக்கில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க ஃபாரஸ்ட் ஏரியா கிட்ட 8% இருக்கிறவங்களுக்கு லேண்டெல்லாம் கொடுக்குறாங்க. பட் இவங்க அதிகமாக இருக்க இடத்துல இவங்க 8% தான் லேண்டே வாங்க முடியும்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ப்ராப்ளம் முதல்லேருந்து நடந்துட்டு இருக்கு. அது மத்திய அரசு சிறப்பாக செயல்பட்டு அதை எந்த ஒரு அளவிலும் மக்கள் பாதிக்காத அளவில் எப்படி சமரசத்தை கொண்டு வந்த முடியுமான்னு செயல்படும் போது முன்ன பின்ன அவங்க செயல்படுறது குற்றச்சாட்டு கிடையாது. அதுக்கு இங்கே ஈக்குவல் பண்ணியிருக்க வேண்டாம். அது மட்டும் சிந்திச்சு சொல்லலாம். ஏன்னா அவருடைய பயணம் பெரிய பயணம் அவருக்கு வரணும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அதே சமயத்தில் இந்த மாதிரி கருத்துக்கள் சொல்லும் போது புரிஞ்சுக்கிட்டு சொல்றது நல்லது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.